சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை பொறுத்தவரை எப்பவுமே இரு நடிகர்களுக்கு இடையே போட்டி இருப்பது காலம் காலமாக நடந்து வருகிறது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலும் இது நடந்தது. ஆனால் எந்த இரு நடிகர்களுக்கு போட்டி என்று ரசிகர்கள் சொல்கிறார்களோ அந்த இரு நடிகர்களுமே நிஜத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். இதற்கு எம்ஜிஆர் சிவாஜியும் விதிவிலக்கு அல்ல. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு என்பதை கடந்து சகோதரத்துவம் இருந்தது. சிவாஜி திரைப்படங்களில் அறிமுகமாவதற்கு முன்பே எம்ஜிஆர் சினிமாவில் முன்னணி நடிகராக வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனாலும் இருவருக்கும் இடையே சினிமாவை கடந்த ஒரு நட்பு இருந்தது. இருவருமே பல மேடைகளில் வெளிப்படுத்தியுள்ளனர். அதேபோல் எம்ஜிஆர் முதல்வரானவுடன் வெளிநாட்டு தூதர்களுக்கு தனது படத்தை விடவும் சிவாஜி நடித்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை திரையிட்டு காட்டியுள்ளார். தான் நடிக்க இருந்த கதையை தனக்கு செட்டாகாது என்று சொல்லி சிவாஜி நடிக்குமாறும் எம்ஜிஆர் கூறியுள்ளார். எம்ஜிஆர் சிவாஜி நட்புறவை உணர்த்தும் விதமாக மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், ஒருமுறை ஏவிஎம் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் பட ஷூட்டிங் நடந்துள்ளது. இதற்காக காலையில் எம்ஜிஆர் ஸ்டுடியோவிற்கு வர வெளியில் சிலர் காத்திருந்துள்ளனர். அவர்களை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் உள்ளே செல்ல அங்கு சிவாஜி உள்ளிட்டோர் அமர்ந்திருந்துள்ளனர். அவர்களிடம் கை காட்டிவிட்டு எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு சென்றுள்ளார். தொடர்ந்து மாலையில் படப்பிடிப்பு முடிந்து வெளியில் வந்த எம்ஜிஆர் சிவாஜியை மீண்டும் பார்த்துவிட்டு சென்றுள்ளார். சென்றவுடனே மீண்டும் ஒரு 20 பேருடன் எம்ஜிஆர் ஸ்டுடியோவுக்குள் நடந்து வந்துள்ளார். இதை பார்த்த சிவாஜி உள்ளிட்டோர், என்ன போனவர் திரும்ப வருகிறார், எதுவும் பிரச்சனையா என்று யோசித்துள்ளனர். அப்போது சிவாஜி எம்ஜிஆரிடம், என்ன அண்ணே, என்ன ஆச்சு என்று கேட்க, அப்போது வெளியில் காலையில் நின்ற அதே நபர்கள் மீண்டும் நின்றுள்ளனர். இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்களிடம் விசாரிக்க, நாங்கள் சிவாஜி ரசிகர்கள், அவரை பார்க்க வந்தோம் என்று கூறியுள்ளனர். மேலும் தங்களை உள்ளே விட மாட்டார்கள் என்று சொல்ல எம்ஜிஆர் காரில் இருந்து இறங்கி அந்த 20 பேரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று சிவாஜியை பார்த்துள்ளனர். இதை கேட்ட சிவாஜி தன்னுடன் இருந்தவர்களிடம், இந்த நிமிடம் வரைக்கும் தான் இவர்கள் எனது ரசிகர்கள், ஆனால் இதன் பிறகு இவர்கள் அனைவரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்று சொன்னதாக பாக்யராஜ் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அந்த 20 பேரையும் நம் சிவாஜி அழைத்து சென்று அவர்கள் அனைவரையும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் சிவாஜி. இதையும் எம்ஜிஆர் பாராட்டியுள்ளார். இவர்கள் சிவாஜி ரசிகர்கள்தானே, நமக்கென்ன என்று எம்ஜிஆர் சென்று விடாமல் சிவாஜிக்கு அறிமுகப்படுத்திவிட்டு உணவருந்தவிட்டு மீண்டும் பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.